ஹலோ மக்களே, எல்லா பேரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ், சினிமா நியூஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களால ரெகுலர் சினிமா அப்டேட்ஸ் நியூஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாமா? கேப்டன் மில்லர் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பியோர் லிட். அவ்வளவுதான். ட்ரைலர்லயே அருண் மாதிசன் அவ்வளோ பெரிய சம்பவங்களை பண்ணியிருக்காரு. அப்படியே கேஷுவலா பண்ணிட்டு போயிருக்காரு. எல்லாரும் அந்த படம் சூப்பரா ஷூட்டிங் போயிட்டு இருந்து, இந்த படம் சூப்பரா ஷூட்டிங் போயிட்டு இருக்குன்னு சொல்லி எல்லா பேரும் பேசிட்டு இருக்க டைம்ல சூப்பரான சம்பவம் அருண் மாதிசன் ரொம்ப சைலண்டா பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல்லணும். அது போக சினிமோட்டோகிராஃபர், அதுக்கப்புறம் நம்ம அருண் மாதிசன், இவங்க 2 பேரும் என்ன ஆங்கிள் யோசிக்கிறாங்கன்னு தான் தெரியல. நீங்க ராக்கியா இருக்கட்டும், சானிக் ஆயுதமா இருக்கட்டும், இப்ப கேப்டன் மில்லரா இருக்கட்டும், 3மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பேட்டர்னே ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்னாவே இருக்கும். அது போக மிஸ்டர் டி, தனுஷ் கிட்ட நான் சீரியஸா ரொம்பவே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவர் அவருக்கான ஸ்டோரி தேட மாட்டேங்கிறாரு. ஓகேவா? இந்த ஸ்டோரிக்கு நான் பெர்ஃபெக்ட்டா இருப்பேன்ற ஒரு கான்செப்ட்ல தான் பண்றாரு. இப்போ விஜய் ஒரு படம் பண்ணா, விஜய்க்கு ஒரு இன்ட்ரோ சீன் சாங் வேணும், இன்ட்ரோ ஃபைட் வேணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்ல. சோ அந்த விஷயத்தெல்லாம் அந்த பேரிகேட்டே தனுஷ் உடைச்சாரு. நான் சிம்பிளா சொல்லுவேன். அந்த பேரிகேட்டே உடைச்சு தான் தனுஷ் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. எந்த பெரிய ஹீரோ இந்த மாதிரி படத்தை பண்ணுவாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியலப்பா. எந்த பெரிய ஹீரோவும் பண்ண மாட்டாங்க. பட் தனுஷ் அவன் இந்த பேரியரை உடைச்சு இந்த கதைக்காக தான் நான் கேப்டன் மில்லர் தான் நான் சொல்லி தனுஷ் அவரோட 100% கொடுத்திருக்காரு. அந்த 100% வேற லெவல்ல இருக்கு. அந்த தாடி வச்சு முடி வளர்த்த கேரக்டரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஷேவ் பண்ணிட்டு ஒரு போலீஸ்காரன் கேரக்டரா இருக்கட்டும், அவ்வளவு ஃபிட்டா இருந்தாருங்க அந்த கேரக்டருக்கு. ஒல்லியா அந்த ஃபர்ஸ்ட் படத்துல கலாச்சாங்க தெரியுமா, இவரெல்லாம் மிலிட்டரி கேரக்டரான்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆப்போசிட்டா அவ்வளோ ஃபிட்டா இருக்காரு தனுஷ். அந்த படத்துக்காக அவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படம் 100% ஒர்க் ஆகுன்ற ஒரு நம்பிக்கையோட தனுஷ் அவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா. மாஸ்டர் பீஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் இந்த படத்துல நிறைய எக்ஸ்ட்ரானரி போர்ஷன்ஸ், நிறைய எக்ஸ்ட்ரா பாம் பிளாஸ்ட் போர்ஷன்ஸ் இதெல்லாம் வேற லெவல்ல இருக்கு. பட் இப்போ இந்த ட்ரைலரை பார்த்தோன்னே இந்த படத்துக்கான ஹைப் இவ்வளவு தூரத்துக்கு போயிடுச்சு. ஸோ வேர்ட்ஸ்ல டிஸ்கிரைப் பண்ண முடியாத ஒரு ஹைப் தான் நான் சொல்லுவேன். ஸோ என்ன ஆகுது ஏதாவதுன்னு சொல்லி நம்ம அடுத்த வாரத்துக்குள்ள தெரிஞ்சிடும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் எ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.